வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாக்கா சோயா போட்டுட்டு சீரக சம்பா அரிசி வச்சுட்டு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ரா ஜாக்ஃப்ரூட், பலா பிஞ்சு, கட்டல்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா மீட் சப்ஸ்டியூட்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சைஸ் நான் பலாக்கா எடுத்துருக்கேங்க. அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பலா பிஞ்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கத்தி, சாப்பிங் போர்டு எல்லாத்துலேயுமே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைனா பலா பிஞ்சுலேருந்து வர பால் பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பிங் போர்டு எல்லாமே ரொம்ப ஸ்டிக்கியாக ஆக்கிடும். ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இதோட தோல்லாம் பார்த்தீங்கன்னா பலாக்கா மாதிரி ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். தோல் சீவினதுக்கப்புறமா நாலாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற ஹார்ட் ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு கட் பண்ணாதீங்க, சாப்பிங் போர்டு வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே நல்லா பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் தோலெல்லாம் அப்படியே பேப்பரில் மூட்டை கட்டி தூக்கி போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண பலாக்காயை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அடுத்ததாக ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதிக்கும் போது 1 கப் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் சோயா நட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சோயாலேருந்து எக்ஸஸ் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நீங்கள் எந்த பாட்டில் பிரியாணி பண்ணுவீங்களோ அதில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முழு கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, லவங்கம், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். வெங்காயம் ஈவனாக ரோஸ்ட் ஆகணுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு பிரியாணி இன்னும் டேஸ்டியாக வேணும்னா நீங்கள் ஆனியன்ஸை ப்ரௌன் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வாசனைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஹோம்மேடாக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாயை நான் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 3லேருந்து 4 தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழையணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்க முடியும். உங்கள்கிட்ட சீரக சம்பா அரிசி இல்லைன்னா இந்த பிரியாணி ரெசிபியை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சாச்சு. அடுத்ததான் நான் பொடிகள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது தவிர நம்ம புளிப்புக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பொடிகள்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு நீங்கள் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். இது அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி 1/3 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் சேருங்க. தயிர் சேர்க்கும் போது ஃப்ளேமில் லோவில் மாற்றிடுங்க, இல்லைனா தயிர் திரிஞ்சு போயிடும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் புளிப்பு மட்டும் இல்லை, நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக புதினா இலைகளை சேர்த்துருங்க. புதினா இலைகளை ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பலா பிஞ்சு, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பலாக்காயை மட்டும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எய்தர் டைரெக்டாக பலாக்காய் இப்படி சேர்க்கலாம், இல்லைனா பலாக்காயை வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்க்கலாம். உங்களுக்கு பிரியாணி குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பலா பிஞ்சு இந்த மசாலாவோட நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சோயாக்குள்ளேயும் நம்ம உப்பு காரம்லாம் இறங்கணும் இல்லையா. சோயா, பலா பிஞ்சு ரெண்டையுமே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அதனால ரொம்ப நேரம் அடுப்பில் குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் இதே பிரியாணி ரெசிபியை வெஜிடபிள்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பிரியாணி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேங்க, அதனால் 3.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசியை ஏற்கனவே ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருந்தேன். அரிசியை ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு குக் ஆகிடும். அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கலந்து விடலாம். வாசனைக்கு நான் கொஞ்சமாக கேசர் எசன்ஸ் அதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 ட்ராப்புக்கு மேலே சேர்க்காதீங்க, ஓவர் பவரிங்காக ஆகிடும். இது ஆப்ஷனல் ஸ்டெப்பு தான். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவாவது பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பட் அடிக்கடி சாப்பிட்றீங்கன்னா எசன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது ஹெல்த்தி கிடையாது. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுருங்க. தளன்னு கொதி வரும்போது நீங்கள் இந்த பாட்டை மூடிட்டு லோவஸ்ட்டு ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடிக்கலாம், அப்போ தான் வாசனையாக இருக்கும். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமா திறந்து கிளறிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் சாலன் இல்லைன்னா ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். நம்மளோட பலா பிஞ்சு பாருங்கள், பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.